ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். அப்போது ஒரு மேட்டரை பற்றி பேச வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அப்படியே நம்ம இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி, அதே சப்ஜெக்டாக வச்சு போட்டலாமே அப்படிங்கிறதுக்காக. இது இப்போ ரீசண்டாக ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு திகில் கதை தான், ஒரு மேட்டர் தான் அது. என்னென்னா, நான் கல்கத்தாவில் டிக்ரீஸ் பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு, என் கூட படித்தவர். ஸோ டிகிரி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அப்புறம் வேறு இதாகிடுச்சு. ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன், 32 இயர்ஸ் பேக். ஸோ அப்படி இப்படின்னு டைம்லாம் போயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சில சர்டிஃபிகேட் மிஸ் ஆனதுனால நான் சரி அந்த சர்டிஃபிகேட்டை திரும்ப எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப அந்த காலேஜுக்கு, யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க எடுக்க வர சொல்லியிருந்தாங்க. நானும் 10 டேஸ் முன்னாடி நானும் ஒய்ஃபும் போயிட்டோம். காலேஜில் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு போகலான்ட்டு. அது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 7:30, 8. இப்போ எங்களுக்கு ஃப்ளைட் அதே நைட்டு தான். சாரி, அது நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு சென்னைக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நைட் ஒரு 8:30, 9 ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, நம்ம வீட்டில் இருந்தால் ஏர்போர்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். பட் இந்த 30 இயர்ஸ்லேயும் 32 இயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இடையில தான். நான் கல்கத்தா அடிக்கடி போவேன், அங்கே இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருப்பேன். பட் அவங்க வீட்டுக்கு நான் போகிறது அந்த 32 இயர்ஸுக்கு பிறகு நான் இப்போ தான் போயிட்டேன்னா, போகும்போது அது ஒரு கொஞ்சம் டஞ்சன் ஏரியா தான். ஸோ நான் உள்ளே போகும்போது அவங்க அப்பா வாசல்லே நின்னார். ஸோ நான் அவரை பார்த்தே 32 இயர்ஸ் ஆகிட்டேன். பட் நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். நான் அவரை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு, அங்கிள் நான் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். அவர் என் கூட பேசுகிறாரு. அவரும் என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. வாங்க வீட்டுக்கு போவோம், நான் இவனை தான் பார்க்க வந்தேன், சுக்தேவை தான் பார்க்க வந்தேன், வாங்க போகலாம், உள்ளே போகலாம் அப்படின்னு. இல்லைப்பா நீ போ அப்படின்னு பத்துக்கான்னு இங்கிலீஷில் அவர் பேசுறது. அவருக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது, எனக்கு பெங்காலி தெரியாது. பட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அவர் தான் சொல்கிறாருன்ட்டு நான் உள்ளே போயிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 8:30, 9:30 இருக்கும்ல, 9:30, 10 இருக்கும், அந்த டைம் தான். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன உங்கள் அப்பா வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் கேட்டதுக்கு, எங்கள் அப்பா நிற்கிறாங்களா, என்னடா சொல்கிற, எங்கள் அப்பா இறந்து 10 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஷாக் ஆகிட்டு. இப்போ ஃபோட்டோலாம் காட்டினாங்க, ஷாக் ஆயிடுச்சு. ஸோ நான் மற்றவங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன், இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். எவ்வளோ அதிகமான விஷயங்கள மக்கள் எனக்கும் சொல்லியிருக்கிறாங்க, நான் நம்பினது கிடையாது. பட் நானும் ஒய்ஃப் அட் த டைம் இதை நாங்கள் பார்த்தது என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் அவர் எங்களை எதுவும் பண்ணலை, ஒன்றும் பேசலை, நல்லா இருக்கே அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவர் போயிட்டார். ஸோ இதை நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். உண்மையை நம்புகிறவங்க நம்புங்க. இப்படிலாம் நடக்குமா, இவன் ஏதோ கதை சொல்கிறான், ஏதோ பில்டப் பண்ணி ஏதோ சொல்கிறான்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. ஐ டோன்ட் பாதர். பட் வாட் வாஸ் ஹேப்பன் இஸ் ஹேப்பன், ரைட்? ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு வித்தியாசமாக ஏதாவது கிடைச்சா அந்த மேட்டரோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.